கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த காணொலியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7ஆம் மாதம் 8ஆம் தேதி காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா மகிழ்ச்சின்னு சொல்கிறேன்? மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் நமக்குள்ளே இருக்கிறார், அதனால்தான் மகிழ்ச்சி. சமாதானத்துக்கு சொந்தக்காரர் நம்மளை சமாதானத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார், அதான் பெரிய சந்தோஷம். அதனாலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சட்ட திட்டங்களாகிய பிரமாணத்தை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு தேவன் மகிமையும் கனத்தையும் கொடுத்திருந்தார். ஏவாளுக்கு தேவன் மகிமையும் கனத்தையும் கொடுத்திருந்தார், முடிசூட்டி இருந்தார். அந்த அதிகாரம் இருந்துச்சு, துரைத்தனம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, ஆளுகை இருந்துச்சு, எல்லாம் ஆதாமுக்கு இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாமல் போன, செவி சாய்த்தாங்க ஆனால் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கீழ்ப்படியாதனாலே சத்துருவானவன், சாத்தான் என்று சொல்லப்படுகிறோமே, அந்த வலு சர்ப்பம் ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்து அந்த கனியை புசிக்க வைத்து அந்த அதிகாரத்தை உரிந்து கொள்வதற்கு, தேவனை சமூகத்தை விட்டு விலகுவதற்கு அவன் செய்த பெரிய உபாய தந்திரம் என்னன்னு கேட்டால், வஞ்சகத்தின் ஆவி. இந்த வஞ்சகத்தின் ஆவியை உள்ள அனுப்பி வஞ்சிக்கப்பட்டாள் ஏவாள், வஞ்சிக்கப்பட்டாள், மீறுதலுக்கு உட்பட்டாள், பாவத்துக்கு உட்பட்டாள்னு வேதம் சொல்லுகிறது. ஆனவர்களே, ஆதாம் ஏவாளிலிருந்து உரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரமும் துரைத்தனத்தையும் அவர் மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வந்து, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிதாவுடைய சித்தத்தின் நிமித்தமாய் செயல்படுத்தப்பட்டு தேவனுடைய நாமத்துக்கென்று மகிமையாய் வாழ்ந்து இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். பாருங்க, ஏதேனில் ஏற்பட்டதான இந்த காரியத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் ஜெயமாய் எடுக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ஜெயமாய் எடுக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜெயம் உண்டாக வேண்டுமே, ஆனால் தேவ சித்தம் அதற்குள்ளே இருக்க வேண்டும். நம்பர் 1, தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். நம்பர் 2, தேவனுடைய அநாதி தீர்மானத்திற்குள்ளாக உடைய பிள்ளைகள் வந்து பங்கடைய வேண்டும். இவைகளெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை, எப்படி இயேசு கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார்ல, அந்த வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு தூய ஆவியானவருடைய ஆளுகையை உள்ள வைத்து நம்மை நடத்தி வருகிறார். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். சிலுவையிலே வெற்றி எடுத்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடாண்டாமா? இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போகலை, நாம் அனுபவித்து வாழ்வதற்காக வைத்து போகிறோம். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? நாம் அனுபவித்து வாழ்வதற்கு வைத்து போயிருக்கிறார். அப்படினாலே இதை நாம் கருத்தில் கொண்டு ஆண்டவர் சிலுவையிலே பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, எப்படி இயேசுவானவர் துரைத்தனங்களை அதிகாரங்களை புரிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து சட்டத்திட்டங்களாய் நியாயப்பிரமாணத்தை நடுவில் இராதபடிக்கு எடுத்து
சிலுவையில் வெற்றி சிறந்தீர். அந்த வெற்றியை இன்னைக்கு எல்லா உலகம் முழுவதும் கொண்டாடும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதாக. உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.